ஹலோ, தமிழ் செல்வியா? சொல்லுங்க ஐஸ்வர்யா. நீங்க தான் சொல்லணும் தமிழ். என்ன வீடியோ கால் பண்ணிருக்கீங்க? ஒன்றும் இல்லை, குழந்தை அழுதுகிட்டே இருக்கா. அதான் அழகர் முகத்தை காட்டா கொஞ்சம் அழுகே நிப்பாட்டுவா. அதான் ஃபோன் பண்ண. ஓ அப்படியா? ஆனா அழகர் எங்க கூட இல்லையே. நானும் மாமாவும் வெளியே வந்திருக்கோம். இன்னைக்கு என்னோட பர்த்டே இல்லை. அதான் மாமா என்ன ஷாப்பிங் கூட்டிட்டு போயிட்டு அப்படியே டின்னருக்கு வெளியே வந்து சாப்பிட வந்திருக்கோம். ஓ அப்படியா? சாரிங்க, நான் அழகர் பக்கத்துல இருப்பான்னு நினைச்சுதான் வீடியோ கால் பண்ணேன். பரவாயில்ல. ஆ, ஆ, ஆமா இன்னைக்கு உங்களுக்கும் பர்த்டே இல்ல? ம், ஹாப்பி பர்த்டே டு யூ. ரொம்ப நன்றி ஐஸ்வர்யா. உங்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ தமிழ் செல்வி. சரி நான் வச்சிரட்டுமா? ஆம் சரி. ஐசு, யார் போன்ல? தமிழ் செல்வி தான். வீடியோ கால் பண்ணிருந்தாங்க. என்ன சொன்னா? குழந்தை அழுறாளாம். அதான் அழகர் முகத்தை காட்ட சொல்லி கேட்டாங்க. அதுக்கு தான் வீடியோ கால் பண்ணாங்களாம். ஓ மாமா, எனக்கு இன்னொரு முட்டை தோசை வேணும். ம். அக்கா, இன்னொரு முட்டை தோசை சீக்கிரம். இன்னைக்கு அவளுக்கு பிறந்த நாள்ல, அதான் சாப்பிட்றதுக்கு வெளியில போயிருக்காங்களாம். ஓ அப்போ டின்னர் டைமா? ஏ, அவங்க என்ன பண்ணா நமக்கு என்ன? சரி இப்ப என்ன பண்றது? அழுதுட்டே இருக்காளே. மலரக்காக்கு கால் பண்ணலாம். மலரக்கா கிட்ட தானே குழந்தைய விட்டுட்டு போயிருப்பாங்க. சரி அப்ப பண்ணுக்கா. ம். சொல்லு தமிழ். அக்கா, மீனாட்சி அழுதுகிட்டே இருக்கா. அழகர் பக்கத்துல இருந்தா கொஞ்சம் முகத்தை காட்டுறீங்களா? இதோ காட்டுறேன் தமிழ். அழகரும் அழுதுகிட்டே தான் இருக்கான். நானே கால் பண்ணலான்னு நினைச்சேன், நீயே பண்ணிட்ட. இரு காட்டுறேன். அழகர் குட்டி, இங்க பாருங்க, இங்க பாருங்க. அண்ணனை பாருங்க. சுச்சோ, அங்க பாருங்க, அங்க பாருங்க. இங்க பாருங்க, இங்க பாரு. ஆ அழகர் அழுதுகிட்டே இருக்கிறதால சும்மா ரூம்குள்ளேயே இருக்க வேண்டான்னு என்கிட்ட கொஞ்ச நேரம் இருக்கட்டும்னு கொடுத்தாங்க. சேது மாமா பெரிய மாமாட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அக்கா, அவர் வெளியில ஷாப்பிங் போயிருக்காருன்னு எனக்கு தெரியும். நீங்க எதுக்கு தேவையில்லாம போய் சொல்லிட்டு இருக்கீங்க? விடுங்க. அவர் மனைவியோட வெளியில போனதுக்காக நான் ஃபீல் பண்றதுக்கோ வருத்தப்படுறதுக்கோ எதுவுமே இல்ல. சரி, மீனாட்சி தூங்கிட்டா, நான் போனை வைக்கிறேன். ஆமா, சேது எங்க ஆளே காணோம். சாப்பிட வந்தானா இல்லையா? மாமா, இன்னைக்கு ஐஸ்வர்யாக்கு பிறந்த நாள்ல, அதனால ஐஸ்வர்யா கூட்டிட்டு வெளியே போயிருக்கான். ஓ, ஏதாவது ஹோட்டல் போயிட்டு சாப்பிட்டுட்டு சினிமா இனிமே பார்த்துட்டு பொறுமையா வருவான். அவங்க 2 பேரும் சாப்பிட போயிருக்காங்களா? அவ எப்பவும் மூக்க சிந்திக்கிட்டு ரூம்க்கு போயிட்டான். அந்த விஷயம் தெரியாம ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்காங்கன்னு பேசிக்கிறாங்க. பா வாயா. 100 ஆயிசியா உனக்கு. இப்பதான் உன்னை பத்தி நான் பேசிட்டு இருந்தேன். 2 பேரும் சாப்பிட்டீங்களா? ஆமாப்பா, ஹோட்டலுக்கு தான் போய் சாப்பிட்டு வரோம்ப்பா. ஆ, சேது, நீயா ஹோட்டலுக்கா போயிட்டு வந்தீங்க? ஆமா சித்தி, மாமா என்ன வெளியே சாப்பிட கூட்டிட்டு போனாங்க. அதுவும் இல்லாம என்ன சர்ப்ரைஸா கூட்டிட்டு போய் ஒரு கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. ம். எங்க பாத்தீங்களா? இந்த ட்ரெஸ்ஸா? ஆமா, இதான் மாமா எனக்கு பர்த்டே ட்ரெஸ்ஸா கிஃப்ட் பண்ணாரு. இது ரொம்ப சாதாரணமா சுமாரா தானே இருக்கு.
இது என் மாமா வாங்கி கொடுத்த Dress. என்ன பொறுத்த வரைக்கும் காஸ்ட்லியான பட்டு சேலையை விட இதுதான் வசதி. அப்படி சொல்றீங்க அண்ணன் மகளே. மாமா பாத்தீங்களா ஐஸ்வர்யா சேது மேல எம்பிட்டு பாசம் வச்சிருக்கான்னு பாத்தீங்களா? ரொம்ப சந்தோஷம். சரி சேது, நீங்க 2 பேரும் போய் ரெஸ்ட் எடுங்கய்யா. போயா. அப்பா என்னப்பா? நாளைக்கு சனிக்கிழமைப்பா. ஆ. மீனாட்சி நம்ம வீட்டுக்கு வர போறா. ஆமால. நம்ம காலையில போய் அழகரை அவங்க கிட்ட கொடுத்துட்டு மீனாட்சி வாங்கிட்டு வந்துருவோம். சரியா சரியா, நல்லா ஞாபகம் இருக்கியா. மீனாட்சி வீட்டுக்கு வரப்போறேன்னு சொன்ன உடனே சேது முகத்துல ஒரு ஒளிவட்டம் தெரியுது பாத்தீங்களா? இருக்காதா மதனி? இந்த உலகத்திலேயே சேது யார் மேல அதிக பாசம் வச்சிருக்கான்னா அது மீனாட்சி மேலதானே. ம். சரிதான் சரிதான் சரிதான். ம். ஐஸ்வர்யாவை மட்டன் தட்டலனா இவளுக்கு தூக்கமே வராது. மாமா, என் பிறந்த நாள் முடிய இன்னும் 1/4 மணி நேரம் தான் இருக்கு. நான் போய் இந்த பர்த்டே ட்ரெஸ் போட்டு வரட்டுமா? இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டாதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி போட்டுக்கோ. ம். மாமா, ஏய், எனக்கு இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சும்மா சொல்லக்கூடாது ஐஸ்வர்யா. சாதாரண கடையில எடுத்த துணியா இருந்தாலும் நீ இந்த துணியில அம்புட்டு அழகா இருக்க. நிஜமாவா மாமா? நான் சத்தியமா சொல்றேன், ரொம்ப அழகா இருக்க. தேங்க்ஸ் மாமா. மறுபடியும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மாமா, பிறந்த நாள் பரிசு கொடுத்துருக்கீங்க, பதிலுக்கு நான் உங்களுக்கு பர்த்டே ட்ரீட் கொடுக்க வேண்டாமா? உங்க கை காய்ச்சி முத்தம் கொடுக்கணும்னு தோணுச்சு, அதான் கொடுத்தேன். மாமா, நான் கொடுக்கறத வாங்கிப்பீங்களா?